விஜய் 2 இடத்துல போட்டி போடுறதுனால, ம். அவரு தனக்கான பிரச்சாரத்துக்கு அனுமதி இல்ல. இல்ல இன்னுமே திமுகவ ஜோசியர் செல்வி சொன்ன மாரி ரத்த காவு வாங்கிட்டே இருப்பாரு. கவனமா இருக்கணும்னு சொல்லிட்டே இருக்காரு. இன்னைக்கு 2 பேரும் போய் ஏதோ நசுக்கிட்டு இருக்காங்க. கார் முன்னாடியே இல்ல சார், விழுறாங்க. சார் அவனுங்களுக்கு தான் சார் அறிவு வேணும். அப்படி போற பசங்களுக்கு அறிவு வேணும். அறிவு இல்லைங்கிற போது தலைவனாவது அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். கண்டிக்கணும். கடுமையா கண்டிக்கணும். ஒரு 4 பேர கட்சிய விட்டு நீக்கணும். பொறுப்புல இருந்து நீக்கணும்னு ஊரறிய அத சொல்லணும். புரியுதுங்களா சார்? ஏதாவது ஒரு கட்டுப்பட மறுக்கிறான். அப்ப நீ எதுவுமே கண்டுக்க மாட்டியா? போலீஸ்காரங்க தடுத்து ஐயோ யாருக்கும் போடாத நிபந்தனை எங்களுக்கு விதிக்கிறாங்க. தொண்டர்களை தடுக்கிறார்கள். ஓடோடி வந்து அந்த குரல் கொடுக்கிற தெரியுதுல்ல உங்களுக்கு ஆதவுக்கு, நிர்மலுக்கு. நீங்க என்னதான் பொறுப்பெடுத்து இந்த சமூகத்தை சீர்திருத்தறதுக்கு, திருத்துறதுக்கு, உங்க கட்சி தொண்டர்கள, ரசிகர்கள திருத்துறதுக்கு, கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க ஒரு துளி கூட நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா? அப்புறம் இந்த நாட்ட ஆள்றதுக்கு உங்களுக்கு துளியாவது தகுதி இருக்கா? சொல்லுங்க சார். எதுவுமே செய்ய மாட்டேன். எங்களையும் எதுவும் செய்யக்கூடாது. எல்லாம் நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். காவு வாங்குதா வாங்கிட்டு போட்டோம். ஆட்சி என்கிட்ட குடுத்துறணும். இல்ல அது போலீஸ் தானே குற்றம் சொல்றாங்க. என்னன்னு? அவங்க சரியான பாதுகாப்பு குடுக்கல. ஏன் சார் போகாதேங்கிறேன். என் தொண்டர்கள தடுக்கிறாங்கன்னு சாயங்காலம் பிரஸ் மீட் வச்சு சொல்றீங்க. வெட்கமா இல்லையா அதெல்லாம்? இல்ல என்னைய தூண்டி விடுறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு மனசு கொதிக்குது சார். 18 வயசு, 20 வயசு அந்த பசங்களுக்கு. அந்த குடும்பம் அவன நம்பி இருக்கும்ல சார். அவனுக்கும் அறிவு இல்ல. அவன் உனக்காக வர்றானேன்னு உங்களுக்கும் அந்த அறிவு இல்ல. அப்ப எப்பதான் திருந்துவீங்க? உங்களுக்கு என்னதான் பொறுப்பு இருக்கு? எதுக்கு தான் அந்த நாட்ட ஆளணும்னு நினைக்கிறீங்க? பச்சை இங்க எடுத்துக்கிட்டு ஃபைல்ல கையெழுத்து போடுறதுக்கா? அது மட்டும் தான். அது இயந்திரம் சார் அது. அரசு இயந்திரம் இயங்கிக்கிட்டு தான் சார் இருக்கும். ஒரு தலைவனுக்கு என்ன கேரக்டர்? ஒரு தலைவனுக்கு என்ன பொறுப்பு இருக்கு? ஏதாவது ஒரு ஒரு கட்டுப்பாடா நான் கோபமா இருக்கிறேன். நான் இத ஒரு துளி கூட ரசிக்கலன்னு காட்டுறதுக்கு விஜய் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க சார். இந்த சம்பவங்கள தடுக்கிறதுக்கு. இல்ல பின்னாடி வராதீங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு கட்சியிலே பொண்ணு சொல்றாங்க. சங்கீதா போனா நான் வரேன்னு அந்த பொண்ணை இன்னைக்கு வரைக்கும் கண்டிக்கல சார். அந்த பொண்ணை ஒரு தப்பா சொல்லிட்டானா அதுக்கு டிஜிபி ஆபீஸ்க்கு வராரு சார். தப்பான வார்த்தை தான். யார் சொன்னாலும் தப்பு தான். பொன்ராஜ் சொன்னாலும் சரி அந்த வார்த்தை தவறான வார்த்தை. இதுக்கு உங்களுக்கு துடிக்குது. அந்த பொண்ணை நம்ம ஒரு நிமிஷம் கண்டிக்கணும்னு ஒரு துளி கூட விஜய் கவலைப்படலையே சார். ஊரறிய கண்டிக்கணும். ஒரு ரீல்ஸ் போட்டு ஒரு வீடியோ போட்டு கண்டிக்கணும் சார். அப்பதான் சார் அந்த மாதிரி மனநிலையில் உள்ள பெண்களுக்கு எல்லாம் பாடமா இருக்கும். இதுதான் சார் ஒரு தலைவன் பண்ற வேலை. இல்ல விஜய்க்கு வர்ற கூட்டம் மற்ற கட்சிகளை அச்சுறுத்துதா? அந்த கூட்டம் வராம இருக்கிறதே நல்லது சார். கட்டுப்பாடற்ற, சுய அறிவற்ற கூட்டம் யாருக்கும் ஆபத்தா, விஜய்க்கும் அது ஆபத்து தான். வெறும் ஓட்டு அரசியலா மட்டும் இத பார்க்காதீங்க சார். அது ஓட்டா மாறுமா? 90% ஓட்டா மாறும். நான் சொல்றேன் சார். அவர பார்க்க வர்ற கூட்டம் 100 பேர் அப்படி நெருக்க 1000 பேர் நிக்கிறான்னா 1000த்துல 900 ஓட்டு அவருக்கு தான் விழும். ஆனா விழப்போற மொத்த ஓட்டே அந்த 900 தாங்கிறது தான் கவனிக்கணும் விஜய். பொதுமக்கள் உங்கள பார்க்கணும், உங்கள நோக்கி வரணும். அந்த ஸ்பாட்டுக்கு வராதவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் சார் ஆட்சியை தீர்மானிக்க போறாங்க. பொதுமக்கள்னு சொல்றது அந்த கேட்டகரி தான் சார்.